ஓதிக்கொண்டே இருங்கள். 101 முறை ஓதுங்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசனான யா அல்லாஹ் என்று உங்களுடைய கையறு நிலை, துன்பத்தின் அந்த வலி வேதனை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் வெளியில் கொட்டுங்கள். கண்கள் கண்ணீரை ஊக்கட்டும். அதுக்கு அடுத்து யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், இறக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இறக்கப்படக்கூடியவனே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க. தமிழில் கேட்டாலும் கேளுங்க, உருது முஸ்லீம்களாக இருந்தால் உருதுல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே, கொடிது வறுமையில் கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடே இருந்து கஷ்டத்தோடே மறைவது, ஆனால் அதே சமயத்தில் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு சேர்ந்த அந்த வறுமை, ஏழ்மை சில பல நேரங்களில் பெரும் இன்பத்தை தந்து வாழ்கின்ற வாழ்க்கையை, ஓரளவுக்கு உலகத்தின் வாழ்க்கையை திருப்திகரமானதாக ஆக்கிவிடுகிறது. எந்த காலத்திலும் அழியாத மறுமையின் வாழ்க்கையிலே அவன் பட்ட கஷ்டங்களுக்கு, அவன் பட்ட அந்த வறுமைக்கு பரிபூரணமான முறையிலே கூலி தரப்பட்டு அவனை இன்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திக்குமுக்காட வைக்கிறான். அந்த வறுமையை நாம் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோமேயானால், அது சம்பந்தப்பட்ட குறைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமேயானால், நிச்சயமாக ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வறுமையையும் கஷ்டத்தையும் போக்கி செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்து பார்க்க முடியாத ஆனந்தத்தை நிச்சயமாக தருவான். நாம் செய்யக்கூடிய சில புண்ணியங்கள் ஆண்டவனுடைய மனதை தொட்டுவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், வறுமை கூட சில நேரங்களில் வந்தவடு தெரியாமல் ஓடி ஒளிந்து விடும் சகோதரர்களே. வரலாற்றில் ஒரு செய்தி, ஹஸரத் அலி ரலியல்லாஹு, ஒரு அற்புதமான சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான மருமகனார். ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வறுமையினுடைய அந்த உச்சத்தில் இருக்கின்ற அந்த நேரம், ஒரு துணியை கொடுத்து நீங்கள் சென்று விற்றுவிட்டு வாருங்கள், பிள்ளைகள் தொடர் பட்டினியாக இருக்கின்றன, அதனால் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறபடியால் இந்த துணியை விற்று அதில் கிடைக்கக்கூடிய காசை கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். சாந்த ஸ்வரூபியான பொறுமையின் சிகரமான ஹஸரத் அலி ரலியல்லாஹு அந்த துணியை கொண்டு செல்கிறார். கொண்டு சென்று அன்பிற்குரியவர்களே, விற்பதற்காக செல்லும்போது ஒரு வறியவர், ஏழை, ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு, யா அஹ்லபைத், ஓ ரசூலின் குடும்பத்தினர்களே, மை யுக்ரிலுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாவிற்காக அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி, அதிலும் ரசூலுடைய குடும்பம் என்ற நம்பிக்கையோடு அந்த ஏழை கேட்ட மாத்திரத்திலேயே நெகிழ்ச்சியோடு, பின் விளைவுகள் எதை பற்றியும் யோசிக்காமல் கொண்டு வந்த துணியை அப்படியே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அந்த ஏழைக்கு கொடுத்து விட்டார்கள். துஆ செய்கிறார் கண்ணீர் மல்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் வழமை போல ஏமாற்றத்தோடு சென்று கொண்டிருக்கின்ற நேரம், ஒரு காற்றரபி ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அலி என்று கூப்பிடுகிறார். பரவாயில்லை, என்னை தெரிகிறதே என்று, வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கள், இந்த ஒட்டகத்தை நீங்கள் கொஞ்சம் விலைக்கு வாங்கிக்கிற முடியுமா அப்படின்றாங்க. ஏன்னா வீட்டில் எனக்கு வளர்க்குறதுக்கு உண்டான இதுகள் இல்லை, நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிற முடியுமான்னு. விலைக்கு வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட காசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பரவாயில்லை, கடனாவது வாங்கிக்கிறங்க. கடனாவாக கொடுக்குறீங்க, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் வாங்கி கொள்கிறாங்க. வாங்கி கொண்டு சிறிது தூரம் சென்றிருப்பார்கள். சிறிது தூரம் சென்ற உடனே இன்னொரு நபர், எங்கே செல்கிறீர்கள் அலி என்று கேட்கிறார். ஒட்டகத்தை விற்பனை செய்வதற்காக செல்கிறேன் என்று சொல்லும்போது அவர், நான் வாங்கி கொள்கிறேனே என்று கேட்கிறார். தாராளமாக வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ன உடனே, எவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் 300 திர்ஹம் கொடுக்குறார். கொடுத்த உடனே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அதை வாங்கி கொண்டு என்ன செய்கிறார்கள், முதலாம் அவரை தேடுகிறார்கள். ஏன்னா அவர்கிட்ட காசை ஒப்படைக்கணுமே, கடனாக தானே வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ கடன்னு சொல்லலை, அந்த கடன் நம்ம கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தேடுறாங்க. தேடும்போது முதலாம் அவர் தென்படவே இல்லை. அலி ரலியல்லாஹு அந்த காசை கொண்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சிரித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைந்த அலி, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும்போது
அலியே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்குற நேரத்தில் அந்த ஒட்டகத்தை விற்ற விஷயத்தை நான் சொல்லட்டுமான்னு சொன்ன உடனே ஆச்சரியப்படுறாங்க ஹஸரத் அலி ரலியல்லாஹு. யா அலி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணை சாதாரணமானதல்ல. நீங்கள் முதலாவதாக பார்த்த அந்த நபர் வேறு யாரும் அல்ல, வானவர் கோமான் ஹஸரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இரண்டாவதாக உங்களிடத்தில் விலைக்கு பெற்றார் அல்லவா, அவர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த செய்தியை ஜிப்ரைல் என்னிடத்தில் சொன்னார் என்ற உடனே நிகழ்ச்சியில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு வானுலகத்தை நோக்கி தன்னை படைத்த இறைவன் தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியோடு கண்ணீர் ததும்பினார்கள். இதே போல உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து எப்படி வரும், எப்போது வரும் என்று தெரியாது. மனது நிறைய நன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கணும். குறிப்பாக உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுற நேரத்தில் தர்மம் செய்யுங்க. உங்களுக்குன்னு சொல்லி பர்டிகுலர் ஒரு காரியம் முடியணும்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது தர்மம் தான். ஒரு ஹக்கான ஏழையாக பார்த்து, அதாவது நாம் கொடுக்குற உதவிக்கு தகுதியான ஒரு ஏழையாக பார்த்து தர்மம் செய்யணும். தர்மம் செய்துட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் மனமுருகி இந்த திக்ரை சொல்லி துஆ செய்யுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் ஓதிக்கொண்டே இருங்கள். 101 முறை ஓதுங்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசனான யா அல்லாஹ் என்று உங்களுடைய கையறு நிலை, துன்பத்தின் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் வெளியில் கொட்டுங்கள். கண்கள் கண்ணீரை ஊக்கட்டும். அதுக்கு அடுத்து யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், இறக்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இறக்கப்படக்கூடியவனே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய துஆக்களை கேளுங்க. தமிழில் கேட்டாலும் கேளுங்க, உருது முஸ்லீம்களாக இருந்தால் உருதுல கேளுங்க, மலையாளிகளாக இருந்தால் மலையாளத்தில் கேளுங்க, சிங்களவர்களாக இருந்தால் சிங்கள பாஷையில் கேளுங்க. ரப்புல் ஆலமீனுக்கு மொழி ஒரு பேதமே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். நிச்சய வெற்றி. அலி ரலியல்லாஹுவுக்குள்ள இறைவன்தான், அலி ரலியல்லாஹுவர்களுக்கு அருள் பாலித்த அதே இறைவன்தான் இப்போது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். வெற்றி நமதே, செல்வம் நமதே. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக உலக ஏழைகளுக்காக, எமக்காக, குறிப்பாக உங்களுக்கு இந்த வசீஃபாவை சொல்லிக் கொடுத்த எனக்காக பொருளாதார ரீதியிலே துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.